திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக இன்று 5 தேர்கள் இழுக்கப்படும் நிலையில் தற்போது முருகன் தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இப்போ இந்த தேரோட்டத்தில் பக்தர்களோட வருகை எப்படி இருக்கு? கூடுதல் தகவல் என்ன? காயத்ரி, பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்ற தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தீப திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று காலை 6 மணி அளவில் விநாயகர் தேரோட்டமான தொடங்கியது. விநாயகர் தேரை லட்சக்கணக்கான பக்தர்கள் மாட வீதியில் வடம் பிடித்து இழுத்து தற்போது விநாயகர் தேரானது நிலையை அடைந்ததை தொடர்ந்து 10:30 மணி அளவில் 2வது ரதமாக இருக்கக்கூடிய முருகர் ரதம், வள்ளி தேவானி சமேத முருகர் ரதமானது தற்போது மாட வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதனை லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு அருள்ரா என்ற பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு அதனை வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள். இந்த தேரானது பிற்பகல் 1 மணி அளவில் நிலையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசியாவிலே 2வது மிகப்பெரிய தேரான அண்ணாமலையார் தேரோட்டமானது பிற்பகல் 1:30 மணி அளவில் தொடங்கும். இந்த அண்ணாமலையார் தேர் 300 டன் எடை கொண்டது. அதே போன்று 59 அடி உயரம் கொண்ட இந்த தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காகவும் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது திருவண்ணாமலையில் குவிந்து வருகிறார்கள். திருவண்ணாமலை நகர் முழுவதுமே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற அந்த பக்தி முழக்கம் எழுப்பியவாறு விழா கோலம் கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. அதே போல இந்த தேரோட்டத்தை ஒட்டி வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிக்காக வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அப்ரா கார்க் தலைமையில் 3000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளார்கள். அந்த மாட வீதி முழுவதுமே பக்தர்கள் யாரும் உள்ளே வராத வகையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போலீஸ் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அதே போல வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான குடி தண்ணீர், உணவு போன்ற அனைத்து வசதிகளையும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இந்த தேரோட்டமானது இன்று முழு இரவு வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சதீஷ், விவரங்களுக்காக.